யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து நாம் படிப்போமாக. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால்களை நரம்புகளை அறுத்து அவர்கள் இரதங்களை ஆக்கினியினால் சுட்டரிக்க கடவாய் என்றார். இதுவரைக்கும் யோசுவா ஒவ்வொரு ராஜாவாய் வந்தான். ஆனால் திடீரென்று ஒரு நாள் 5 ராஜாக்கள், ஞாபகம் இருக்கா இல்லையா? 5 ராஜாக்கள் ஒன்றாய் வந்தார்கள் என்று நாம் கடந்த வாரத்தில் படித்தோம். சரி, இன்று இதனுடைய முடிவாய் நாம் படிக்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள், என் வாழ்க்கையின் காரியங்கள். இது கண்டிப்பாய் இது நடக்கும், இது நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அதை குறித்து நாம் இன்று படிக்க போகிறோம். யோசுவாவின் வாழ்க்கையில் ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுது தெரியுமா? அவன் ஒரு யுத்த வீரன். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு யுத்த வீரன். வாழ்க்கையில் யுத்தங்களை பார்க்கிறார், போராட்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பார்க்கிறார். ஒரு மிகப்பெரிய கடினமான சவால்களை அவர் சந்திக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலுமே சரி, நம்முடைய வாழ்க்கை என்பது அது ஒரு சாதாரண லகுவாக இருக்கிற காரியம் இல்லை, அது ஒரு போராட்டம். பவுல் சொல்லுகிறார், நல்ல வசனத்தை சொன்னீங்கன்னா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ வாழ்க்கை என்பது என்னது? ஒரு போராட்டம். ஒரு போராட்டம். ஒரு சிலர் நாம் அறிந்தவர்கள், கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவர்கள், தன்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இயேசுவுக்காய் வாழ்ந்து, ஒரு சிலர் இந்த போராட்டத்தை முடித்து மகிமைக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆனால் நம்மை கர்த்தர் இன்னும் போராடும்படி சொல்லுங்க வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு மனசு இருக்குல்ல, எனக்கு பிடிக்கல பாஸ்டர், எப்படா விட்டுட்டு போகலாமா இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கையில் கடினமாக இருக்குது, சவால்களை தாங்க முடியல பாஸ்டர். எனக்கும் அப்படிலாம் அடிக்கடி நானும் யோசிச்சிருக்கிறேன். இருப்பதை விட சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில கடினமான சவால்கள் வருகிற நேரத்தில் போதும் ஆண்டவரே எல்லாம் நினைப்போம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தாட் வந்தால் எப்போவுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏன் கர்த்தர் நம்மளை இன்னும் ஜீவனோடு வச்சுருக்கிறார் தெரியுமா? ஏன் தெரியுமா வச்சுருக்கிறாரு? எடுக்கணும், எப்பயும் எடுத்துருக்கலாம். ஏன் ஜீவனோடு வச்சுருக்கிறார் தெரியுமா? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22, 23 நினைக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். அந்த வசனத்தை மாத்திரம் நீங்கள் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு என்ன உண்டு? ஆசை உண்டு. சத்தமாக படிக்க பார்க்கலாம். அடுத்த வசனத்தை படிக்கலாம். அது அதிக நன்மையா இருக்கும். அடுத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். எல்லா தாய்மார்களுக்கு சொல்றேன், நீங்க இன்னும் இருக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. காரணம், உங்க மேல இன்னும் சில காரியங்கள் கர்த்தர் வைத்து அதிக அவசியம். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கணவர்களுக்கு சொல்லுகிறேன், பாஸ்டர் தாங்க முடியல, ஒரு தூக்க முடியல பாரத்தை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விட்டு இன்னும் செய்து முடிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. நீங்கள் இந்த உலகத்தில் இன்னும் இருந்து சில காரியத்தை செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறபடினாலே அதிக அவசியம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் நமக்கு அதிகம் உண்டு. ஆனால் யோசுவாவின் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான காரியமாக இருந்தது. என்ன காரியமாய்? இன்னைக்கு 2 அதிகாரத்தை உங்களோட நான் பேசும்படி விரும்புகிறேன். 10வது அதிகாரத்தையும் 11வது அதிகாரத்தையும் நான் பேசும்படி விரும்புகிறேன். சரியா? 11வது ஒரு வசனத்தை சேர்ந்து படிக்கலாமா? 12வது அதிகாரத்தினுடைய 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்தை நாம் சேர்ந்து முடிக்க போகிறோம். 12ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 12ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனம்
திர்சாவின் ராஜா ஒன்று. ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 31 ராஜாக்கள் சொல்லுங்க பார்க்கலாம். 31 ராஜாக்கள். யோசுவா தன் வாழ்நாள்ல எத்தனை ராஜாவை அவர் ஜெயித்தார்னா? எத்தனை ராஜா? 31. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். 31 ராஜாவை அவர் ஜெயித்தார். 31 ராஜாவை அவர் ஜெயித்தார். 31 கிங்ஸ், 31 ராஜா. இன்னைக்கு காலையில் உங்களோட நான் இந்த காரியத்தை தான் உங்களோட பேச போகிறேன். போன காரியங்களை பேசும் பொழுது 5 ராஜாக்கள் அவனுக்கு எதிராய் வந்தார்கள் இருக்கும். ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுது தன் வாழ்நாளில் யோசுவா 31 ராஜாக்களை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொரு முறையும் யுத்தத்திற்கு போகும்போது புரிஞ்சுங்க, 31 முறை அவர் என்ன பண்ணியிருக்காரு? யுத்தத்திற்கு போயிருக்கிறார். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, எத்தனை முறை? 31 முறை யுத்தத்திற்கு போயிருக்கிறார். அது மாத்திரமில்ல, ஒவ்வொரு முறையும் யுத்தத்துக்கு போகும்போது பட்டயம் இருக்கிறது, அதுக்கப்புறம் கேடகம் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி போகணும். அது மாத்திரமில்ல, 31 முறை எதிரியின் கூட்டம் அது திரளாயிருக்கிறது. எதிரி யாருன்னு தெரியல, ஆனால் 31 முறை எதிரி யார் என்று தெரியாமலே அவர் 31 முறை யுத்தத்தை செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. அது மாத்திரமல்ல, 31 முறை காயங்கள் வருகிறது, கடினமான சூழ்நிலைகள் வருகிறது, பாதிப்புகள் வருது, சிலர் மரிக்கிறார்கள். இந்த எல்லாவற்றையும் கடந்து போக வேண்டும். அது மாத்திரமல்ல, கடைசியா பார்த்தீங்கன்னா 31 முறையும் யுத்தத்திற்கு போகும்போது திரும்ப உயிரோட வருவேனான்னு என்ன ஒரு கேள்வி. நான் வருவேனா? ஜீவனோட வந்துடுவேனா? நீங்கள் நான் இருந்தால் வச்சுக்கல, வேண்டவே வேண்டாம், பேசாமல் அமைதியாக என்னது இருந்துடலாம். ஆனால் யோசுவா வாழ்க்கையில் இன்னொரு முறை எத்தனை ராஜாக்கள்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், பாஸ்டர் யோசுவா வந்து ஒரு வாலிபர் பாஸ்டர், அதனால் என்னது 31 ராஜா, எனக்கெல்லாம் வயசாகிடுச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. இல்லை 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 இந்த 13ஆம் அதிகாரத்தில் இந்த 12ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் 31 ராஜாவை யார் தெரியுமா ஜெயிச்சா? யார்? சத்தமாக சொல்லுங்கள், யோசுவா. ஆனால் ஆண்டவர் மோசேக்கிட்டையும் கொடுத்தாராம். படிங்களேன், 12ஆம் அதிகாரத்தை படிங்க பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க பார்க்கலாம், 2வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். அந்த ராஜாக்களில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் இருக்கு முதல் ராஜா. அடுத்தது 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ராட்சதரில் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓக்கின் எல்லையையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஓகின் ராஜா. ஆனா இந்த ராஜா யாருன்னா இவர் ராட்சசர்கள். இந்த ராஜாக்களை யாரு பண்ணாங்கன்னா 6வது வசனத்தை சேர்ந்து படிக்கலாமா? 6வது வசனத்தை அவர்களை கர்த்தர் தாசனாகிய மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தார்கள். அப்ப ரெண்டு ராஜா ஜெயிச்சது யாரு? சத்தமா சொல்லுங்க. வயசானவர். இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், உங்களுக்கு வயசு இருக்குதோ வயசு இல்லையோ, ஒரு காரியம் புரிஞ்சுக்குங்க, போராடுவதற்கு கர்த்தர் பலனை கொடுக்க வேண்டும், யுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். மோசேயும் கர்த்தர் விட்டு விடல. மோசேக்கு என்ன தெரியுமா கொடுத்தாரு? ராட்சசர்களை கொடுத்தாராம். வயசில் பெரியவங்களாம் இருக்கிறோம், நம்ம யார் சந்திக்கணுமா சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில் நான் சொல்லட்டுமா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கடினமான வாழ்க்கை தான், அது மிகவும் ஒரு சவாலான வாழ்க்கை தான். ஆனால் ஒன்று, நம்மை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் இருக்குது. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சவால்கள், எவ்வளோ பெரிய சோதனைகள், எவ்வளோ பெரிய தோல்விகளாக இருந்தாலும் சரி, யோசுவாவை போல அந்த சவால்களையும் அந்த சோதனைகளையும் எவ்வளோ பெரிய கடினமான காரியம் இருந்தாலும் சரி, அதை ஜெயமாய் அது சாதனையாய் மாற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சத்தமாக ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். 31 ராஜா ஒரு பட்டியல் இருக்குன்னா, உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு பட்டியலை கொடுப்பார். என் மகன் என் மகள் இதெல்லாம் கண்ணில் பார்க்கும்போது தோல்வியாக இருந்தது, ஆனால் விசுவாச வாழ்க்கையில் இந்த தோல்வியை ஜெயமாய் மாற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு 5 காரியங்களை நான் இன்னைக்கு உங்களோட பேசும்படி விரும்புகிறேன். 5 காரியங்கள். ஏன் யோசுவா 31 ராஜாவை காணாதவர்,
இது வரைக்கும் அவங்க யாருன்னே அதிகமாக தெரியாது. மோசே வந்து ஜெயிக்க வேண்டிய ஆள், ஆனால் யார் ஜெயிக்கிறா சொல்லுங்க பார்க்கலாம்? யோசுவா வந்து ஜெயிக்கிறாரு. இது ஆக்சுவலாக செய்ய வேண்டியது யோசுவா கிடையாது. யார் ஆக்சுவலாக? மோசே. ஆனால் மோசே அதுக்கு தகுதி இல்லாததுனால யார் வந்தா? யோசுவா வருகிறார். நான் திரும்ப வருகிறேன். நிறைய 2-3 வார்த்தைகள்லாம் நான் ரொம்ப தொட்ட வார்த்தைகள். இந்த 11-12 ரொம்ப நான் தொட்ட வார்த்தைகள். ஆக எப்படி கர்த்தர் யோசுவாவை இந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார்? 31 ராஜாவை, ஆக்சுவலாக அந்த பட்டியல் 31 ராஜா யாருக்கு வந்திருக்கணும்னா யாருக்கு வந்திருக்கணும்? மோசேக்கு வந்திருக்கணும். இந்த இடத்துல யாராக இருந்தாலும் சரி, வயதில் பெரியவங்க இருந்தாலும் சரி, வயது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோட பேசுகிறவங்க இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரோட பேசாமல் இருந்தாலும் சரி, முன்ன மட்டும் புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது நீ உண்மையாக இருப்பாயா? சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரோட பேசுகிறேன், ஆண்டவர் வந்து இப்போ தான் வந்து எங்கிட்ட பேசிட்டு போனார், இப்போ தான் எனக்கு ஜூஸ் கொடுத்தாரு, ஜூஸ் குடிச்சிட்டு நான் அப்படியே உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு புதுசாக ஆட்கள்லாம் அப்படி எந்திரிச்சிருக்கிறாங்க. திரும்ப சொல்லுகிறேன், அவங்களோடலாம் கர்த்தர் பேசணும். பேசலையா நமக்கு அதெல்லாம் தெரியாது. யாரோட பேசணும்? சத்தமாக சொல்லுங்கள். நம்மளோட பேசணும். இந்த யோசுவா புத்தகத்தை எனக்கு பிடித்த வார்த்தை தெரியுமா? 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் அதில் பைபிளில் கர்த்தர் யோசுவாவை நோக்கின்னு இருக்கும். அது வரைக்கும் கர்த்தர் யோசுவா கிட்ட என்ன பண்ணதில்லை, பேசினதே இல்லை. இது வரைக்கும் யார்கிட்ட தான் பேசினார்? மோசே கிட்ட தான் பேசினார். ஆனாலும் ஒரு நேரம் வந்தது, கர்த்தர் யோசுவாவையும் தட்டி எழுப்பி, நான் அங்கே பேச முடியும், நான் உன்னோடையும் பேச முடியும்னு சொன்ன ஆண்டவர், உங்கள் கையை உயர்த்திங்கன்னா கர்த்தர் உங்களோடு அவர் பேச வல்லவராக இருக்கிறார். சத்தத்தை ஒருத்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ வலதுபுறம் இடதுபுறம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது உனக்கு பின்பதாக ஒரு சத்தம் தொனிக்கும், இதுவே சொல்லுங்க, இதுவே வழி, இதுதான் வழி, இந்த வழியில போன ஒரு சத்தமும் காதுல தொனிக்கும், அதுல நீ நட என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இது யோசுவாவுக்கு மட்டுமோ அல்லது ஆபிரகாமுக்கு மட்டுமோ தாவீதுக்கு மட்டுமோ அல்லது தீர்க்கதரிசிகள் மட்டுமோ அப்படின்னு இல்லை. இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை தெய்வமாக கொண்ட அத்தனை ஜனத்திற்கு கர்த்தர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். அவன் சொன்னான், இவன் சொன்னான், இவன் சொன்னா, அவன் சொன்னா, எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார், எங்கள் டீச்சர் சொன்னார், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஓடிடாத. இல்லை 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 இல்லை, ஏசு என்ன சொல்லுகிறாருன்னு பார். ஏசு என்ன சொல்லுகிறாருன்னு பார். இந்த 31 ராஜாவை இவர் ஜெயித்ததன் காரணம் என்ன? சிம்பிளான காரியம்தான். ஒரு 5 காரியங்கள் எடுங்க பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு நீ பயப்படாயாக, உன் கைகளில் அதமா சொல்லுங்க பார்க்கலாம், உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். அவர்களை என்ன பண்ண? ஒப்பு கொடுத்தேன். 31 ராஜாவை ஜெயிச்சதனுடைய ஒரு மூல காரணம் இருக்கிறது. என்ன தெரியுமா? யோசுவாவினுடைய கை. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவாவின் கை. முதலாவது யோசுவாவின் கை. ஒரு 5 வசனம் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் படிச்சுட்டு மட்டும் மேலே ஸ்க்ரீனை மாத்திரம் பாருங்க, ஓகேவா? 6ஆம் அதிகாரம் 2வது வசனம், 6வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எங்க? உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். 8வது அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். 8வது அதிகாரம் 1வது வசனம் ஆயி பட்டணத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார். 8வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதமா சொல்லுங்க, உன் 2வது முறை சொல்லுகிறார், உன் கையினை. 9வது அதிகாரம் 25வது வசனம். கிபியோனியர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்றார்கள், கிபியோனியர்களே ஒன்று சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். இப்பொழுதும் இதோ உமது கையில் இருக்கிறோம். உங்க கையில நாங்க இருக்கிறோம். 10வது அதிகாரம் 8வது வசனம். இப்ப படித்த 10வது அதிகாரம் 8வது வசனம், நீ பயப்படாமல் இரு.
கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக, நீ அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக்கொடுத்தேன், உன் கைகளில் அவர்களை என்ன பண்ண ஒப்புக்கொடுத்தேன். 24ஆம் அதிகாரம் 11வது வசனம், 24வது அதிகாரம் 11வது வசனம், கடைசி அதிகாரம் அதுதான். படிங்க பாருங்க. 24. பின்பு யோர்தானை கடந்து எரிகோவிற்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கைகளிலே கொடுத்தேன். அப்ப ஆண்டவர் யோசுவாவினுடைய வாழ்க்கையில 31 ராஜாவை ஜெயிச்சதனுடைய மூல காரணம் என்னன்னா, யோசுவாவினுடைய, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், யோசுவாவினுடைய கை. இங்க இருக்கிற அத்தனை பேரும், நீங்க கல்யாணம் ஆனவங்களோ கல்யாணம் ஆகாதவங்களோ, திரும்ப சொல்லுகிற உங்க கையில தான் கர்த்தர் சில காரியத்தை கொடுக்க விரும்புகிறார். யோசுவாவுடைய அப்பா இருக்கிறார்ல, யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? நூன். யோசுவாவுக்கு அப்பா இருந்தார்ல, அவர் பேர் என்னது? நூன். அவர் யாரு தெரியுமா? எகிப்தில் அவர் எகிப்தியரின் கைகளிலே ஒரு அடிமையாக, கட்டட தொழிலாளியாக, எகிப்தியர்களுக்கு வேலைக்காரர்களாக இருந்தார்கள். கையில் இந்த நூன், அவருடைய கையில் என்ன இருந்துச்சுன்னா, மிஞ்சி மிஞ்சி போனால் சிமெண்ட் இருந்துச்சு, கல் இருந்துச்சு, மணல் இருந்துச்சு. ஏன்னா பில்டிங் கட்டுற ஆட்களாக இருந்தாங்க. அப்ப நூன், யோசுவாவின் தகப்பன் நூன் இருக்காருல்ல, அவர் கையில் என்ன இருந்துச்சு தெரியுமா? என்ன இருந்துச்சுன்னா, கட்டிடத்தை கட்டுகிற இந்த காரியம் தான் அவர் கையில் இருந்துச்சு. ஆனால் அவருடைய மகன் யோசுவா, பைபிளில் போட்டிருக்கு, அவன் கையில் என்ன இருந்துச்சு தெரியுமா? யோசுவா கையில் என்ன இருந்துச்சு தெரியுமா? படிக்க பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், பட்டய கருக்கினாலே. அப்ப தன் கையில என்ன இருந்துச்சு? பட்டயம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், கையில என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க கையில கர்த்தருடைய வார்த்தை என்கிற பட்டயம் உங்க கையில நீ சுமந்து கொண்டே போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த யோசுவா தன் வாழ்க்கையில ஏன் அவர் ஜெயித்தார்னா, தன் கையில சின்ன வயது முதல் அவருடைய தன்னுடைய முதிர் வயது வரைக்கும் தன் கையில என்ன இருந்துச்சு? பட்டயம் இருந்துச்சு. யோசுவாவின் தகப்பன் நூன் கையில் என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, குளிர் இருந்திருக்கும், சாந்த பூசுற காரியம் இருந்திருக்கும். ஆனால் யோசுவா கையில பட்டயம். நான் ஒண்ணு கேட்கிறேன், எப்படி யோசுவா கையில மட்டும் பட்டயம் வந்துச்சு? யோசுவாவும் ஆக்சுவலா அவங்க பையன் தானே, நூனினுடைய பையன் தானே. யோசுவாவும் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும்? கட்டட வேலை செஞ்சிருக்கணும். ஆனால் கர்த்தர் யோசுவாவை சின்ன வயதிலேயே அவனை பிரித்தெடுத்து அவனை அடுத்த காரியத்திற்கு உருவாக்கும்படியே சிறு வயதிலே கர்த்தர் அவன் கையில சில காரியத்தை கொடுக்கிறார். 31 ராஜாவை காரணம் அவன் கையில் எப்பவுமே இருந்துச்சு பட்டயம். தன் கையில பட்டயம் இருந்தது. ரெண்டாவது 5ஆம் அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிராக நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். முந்தின வசனம் 13ஆம் வசனம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து இரண்டாவது யோசுவாவினுடைய வெற்றியின் காரணம் தெரியுமா? அவனுடைய கண்கள். முதலாவது என்ன சொன்ன? கை. இரண்டாவது என்ன சொன்ன? அவனுடைய கண்கள். வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிமார்கள், திருமணமான ஆண்கள், திருமணமான பெண்கள், நல்லா கேளுங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய முகம் யாரை நோக்கிட்டு இருக்கணும்?
இந்த நேரத்தில் அந்த வசனம் திரும்ப போடுப்பா 5:13. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கங்க. யோசுவா எங்கே இருக்கிறாப்புல? எரிகோவில் இருக்கிறாப்புல. எங்கே இருக்கிறாப்புல? எரிகோவில் என்ன இருந்துச்சு? பெரிய சத்தமாக சொல்லுங்கள், என்ன இருந்துச்சு? பெரிய கோட்டை, பெரிய அலங்கம் இருந்துச்சு. இப்போ ஒரு பக்கம் யோசுவாவின் கண்களில் என்ன தெரியுது? கோட்டை தெரியுது. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு ஆள் தெரிகிறாரு. யாருன்னா தேவனுடைய வார்த்தையும் தேவ தூதனும் தெரிகிறாங்க. இன்னைக்கு காலையில் சொல்லுகிறேன், நீ எதை பார்க்கிறாய் என்பது மிக முக்கியம். தடையை பார்க்கிறாயா? தடையை உடைத்து போடுகிற ஒரு தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார் என்று அவரை பார்க்கிறாயா? யோசுவா 2 பார்க்கிறாரு. ஒரு பக்கம் பார்க்கிறாரு, எரிகோவை பார்க்கிறார். ஆண்டவரே, இது என்ன ஆண்டவர் இவ்வளவு பெருசா இருக்கு, இது என்ன இப்படி இருக்கு? ஆனாலும் ஒன்று இருக்கு. இந்த பக்கம் யார் நிக்கிறா? சத்தமா சொல்லுங்க. இது யார் கண்ணில் தெரியுது தெரியுமா? 20 லட்சம் பேர் இருக்கிற அவங்களுக்கு தெரியல. யார் கண்ணில் மட்டும் தெரியுது? யோசுவாவின் கண்களில் மாத்திரம் தெரிகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியல. உங்க இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது, நீ தடையை பார்க்கிறதற்காக கர்த்தர் உன்னை இஸ்ரவேல் ஜனமாய் வைக்கவில்லை. தடையிலிருந்து உடைத்து எடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று தேவனை பார்க்கிற சில யோசுவாக்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தடை எல்லாருக்குமே இருக்கு. 31 தடை இருந்துச்சு. ஆனால் தடை வரும் பொழுது தடையை அவர் பார்க்கல. தடைகளை உடைத்து போடுகிற ஒரு தேவன் என்னோட இருக்கிறார் என்று பார்த்தார். சின்ன வயதிலே எத்தனை பேருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். 10 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகள்லாம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். 10 வயசுக்கு மேலே பிள்ளைகள், எனக்கு பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கை உயர்த்துங்க பார்க்கலாம். இருக்கிறாங்களா? யோசிக்கிறீங்களா? ரைட், தேங்க்யூ. கண்கள், இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை. கண்கள், அவன் கண்கள். பைபிளில் போட்டிருக்கு, தாவீது கோலியாத்தை பார்க்கும் பொழுது முதல்ல 39 நாட்கள் கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் இவன் இவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறான், இவ்வளோ பெரிய ஆளா இருக்கான் என்று 39 நாட்கள் ஸ்தம்பித்து இருக்கிறார்கள். ஆனால் தாவீது வருகிறான். தாவீது வந்த உடனே கோலியாத்தை பார்த்து சொன்ன முதல் காரியம் என்ன தெரியுமா? படிக்கலாமா? சேர்ந்து படிக்கலாமா? 1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 44 அது படிங்க பார்க்கலாம். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். கோலியா சொல்லுகிறார், நான் ஆகாயத்து பறவைக்கு காட்டு மிருகத்துக்கு அவன் கொடுப்பேன்னு சொல்லுகிறார். ஆனால் தாவீது சொன்ன வார்த்தை நல்லா கேட்டுங்க. தாவீது சொன்ன வார்த்தை கேளுங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் நான் வருகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ எதை பார்க்கிறாய்? What are you seeing? எதை பார்க்கிறாய்? கோலியாத்தை பார்க்கிறாயா அல்லது கோலியாத்தை முறியடிக்கிற ஒரு இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார் என்று பார்க்கிறாயா? யோசுவாவே, நீ எதை பார்க்கிறாய்? நீ எதை பார்க்கிற? எரிகோவை பார்க்கிறாயா? இல்ல எரிகோவை முறித்தெடுக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு, அவர் என் பட்சத்தில் நிற்கிறார் என்று சேனைகளின் அதிபதியை பார்க்கிறாயா? 11ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம், யோசுவா 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோசுவாவும் அவனோடு கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மேரோம் ஏரி அண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள். அந்த வார்த்தை திடீரென்று. யோசுவாவுக்கு இப்ப ஏறக்குறைய வயது ஆகிவிட்டது. ஆனாலும் அவர் எங்க போறாருன்னா யுத்தத்திற்கு. 3வது ஒரு காரியம், யோசுவாவினுடைய கால்கள். எழுதிங்க பார்க்கலாம். யோசுவாவினுடைய கால்கள். உன் கால்கள். முதலாவது என்ன சொன்ன? உன்னுடைய கைகள். 2வது உன்னுடைய, 3வது உன்னுடைய கால்கள். உன் கால்கள். சில நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று சில காரியங்கள் நடைபெறும். அப்பெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும், நம்முடைய கால்கள் மிக மிக முக்கியமானது.
நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா? உன் கால் மிதிக்கும் தேசத்தை தான் தருவேன். ஒரு ஆள் இருந்தார், பைபிளில் போட்டிருக்கு, அவர் பிரயாணப்பட்டதுனால தான் இன்றைக்கி சபைலாம் வந்திருக்கு. அதற்கு காரணம் யார் தெரியுமா? பைபிளில் பவுல். பவுல் இயேசு கிறிஸ்து செய்ய முடியாத பிரயாணத்தை கூட யார் செஞ்சா? பவுல் செஞ்சார். பேதுரு செய்யாத பிரயாணத்தை யார் செஞ்சா? பவுல் செஞ்சார். தன் கால் மிதித்த கால் எங்கெல்லாம் போதோ அங்கே எல்லா இடத்துலையும் ஒரு சபையை அவர் ஆரம்பித்தார். கடந்த நாட்கள் நான் படிச்சுட்டு இருந்தேன். தோமா சென்னைக்கு வர்றதுக்கு முன்பதாக, இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்பதாக, அவர் யமன் என்கிற தேசத்தில் அவர் வந்த படகு வந்து அது சேதம் அடைஞ்சிருச்சு. அந்த படகை சரி செய்கிறதுக்கு 2 மாதமாக 3 மாதமாக அங்கே இருந்திருந்தாங்க. யமன் அந்த முஸ்லீம் இடத்துல. அந்த 3 மாதம் அவர் அங்கே இருந்த இடத்துல அந்த மொழி வேறு, எல்லாம் வேறு. அந்த இடத்துலையும் அவர் இயேசுவை பற்றி சொல்லி அற்புத அடையாளங்களை காண்பித்து அவர் இருந்தது 3 மாதம் தானே. அங்கே யமனில் தோமாவால் நிறுவப்பட்ட சபை ஒன்று அங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வந்தார், கேரளாவுக்கு வந்தார். இதெல்லாம் முடிச்சுட்டு தெரியுமா, இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சில ஆட்களை கொண்டு போய் எங்கள் சைனாவில் போய் அங்கே 2 வருடம் ஊழியம் செய்து அங்கே சபைகளை ஸ்தாபித்து வந்திருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? தங்களுடைய கால்கள். இப்போ நமக்கு 2025 நமக்கு இப்போ எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. கார் இருக்குது, பைக் இருக்குது, பிளேன் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் சைனாவுக்கு நம்ம போக முடியல. ஆனால் அந்நாளிலே யோசிச்சு பாருங்க, எதுவுமே இல்லாமல் சைனாவுக்கு போய் அங்கே போய் 2 வருடம் ஊழியம் செய்திருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் அவர்கள் கால்கள். ஒரு இந்தியாவில் ஒரு 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 மிஷனரி இருந்தார். ரத்தம் வழியும் பாதங்கள் உள்ள அப்போஸ்தலர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் யார் தெரியுமா? சாது சுந்தர் சிங், தி அப்போஸ்டல் ஆஃப் த ப்ளீடிங் ஃபீட். நடந்து 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 ஆண்டவர் சொன்னாரா, நான் திபெத்து உங்ககிட்ட கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் திபெத்தை மாத்திரம் இல்லை, நீ மற்ற இடத்துக்கு என்ன பண்ணணும்? பிரயாணப்படணும். ஆனால் நான் திபெத்தை உன் கையில் என்ன பண்ணுவேன்? நான் கொடுப்பேன்னு சொன்னாராம். இன்றைக்கு வரைக்கும் திபெத் ரசிக்கப்படலை. ஆனாலும் திபெத் அந்த இடத்துல பனி இருந்த இடத்துல வெறும் காலில் நடந்து 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 தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஒரு முறை கடைசியாக சொன்னாராம், நான் திபெத்துக்கு போகிறேன், ஆனால் திரும்ப நான் வருவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். இது வரைக்கும் வரல. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்ம உட்கார்றதுக்காக பேசும்படியாக இல்லை, நாம் நடந்து காரியங்களை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். சத்தத்தோத்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவா வயது சென்றவனாக இருந்தாலுமே பைபிளில் போட்டிருக்கு, யுத்தத்திற்கு போவதற்கு, திடீரென்று நடக்கிற யுத்தத்திற்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாமே. 3வது என்ன சொன்னேன்? அவருடைய கால்கள். சரி, இன்னும் 2 காரியம் இருக்குது, அதை நான் அடுத்த சவசம் நான் பேசுகிறேன். ஆனால் ஓகே, இந்த 3 காரியங்களை இன்றைக்கி 2வது சவசம் மற்ற காரியங்களை நான் பேசுகிறேன். இந்த 3 காரியங்கள் நல்லா கேட்டுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சரி, எத்தனை ராஜாக்களை யோசுவா முறியடித்தாரா? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். 31 ராஜாக்கள். அந்த 31 ராஜாக்கள், இந்த 3 காரியம் மட்டும் எழுதிக்கிறீங்களா? இந்த 3 காரியம் மட்டும் எழுதிக்கிறீங்களா? 31 ராஜாக்கள். 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும்படி கேளுகிறேன். 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு சாரி 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் கடற்கரை மணலை எழுதுங்க பார்க்கலாம். யோசுவாவுக்கு வந்த யுத்தத்தில் சத்துரு கடற்கரை மணலை போல இருந்தான். கடற்கரை மணலை போல யுத்தத்தில் ஜனங்கள் பெருகி இருந்தார்கள். யோசுவாவின் வாழ்க்கையில் 31 ராஜாக்களை அவன் சந்தித்த பொழுது அவனுடைய திரளான சேனையோடு யுத்தம் பண்ணானா. திரளான ஜனங்கள் இருந்தார்கள். 2வது 11ஆம் அதிகாரம் 18வது வசனம். 11ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோசுவா அந்த ராஜாக்கள் எல்லாரோடும் யுத்தம் பண்ணினான். எத்தனை நாளாய்? நெடுநாளாய். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா யுத்தமும் 1 நாள் 2 நாள் இல்லை. 31 ராஜாக்களையும் நெடுநாளாய். முதலாவது ஒரு திரளான சேனை, 2வது ரொம்ப நாள். ஒவ்வொரு யுத்தமும் நெடுநாளாய் இருந்தது. இப்ப முடியும் இல்லை, முடியல. நெடுநாளாய் ஓடினது.
மூன்றாவது பைபிளில் போட்டிருக்கு, அவன் 31 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணினான். எல்லாரும் யோசிப்போம்ல, வாழ்க்கையை என்னடா இதே மாதிரி யுத்தத்திலே போயிடுமான்னு யோசிக்கிறீங்களா? எல்லாரும் இந்த ஒரு வருஷத்தை மாத்திரம் படிக்கும்படி எல்லாரும் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும், சிறியோர் பெரியோர், திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து படிக்கலாம். 11ஆவது அதிகாரம் 23வது வசனத்தை சேர்ந்து படிங்க பார்க்கலாம். அப்பொழுது அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயின் இடத்தில் சொன்னபடி எல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. இன்னைக்கு பிரசங்கம் புரிஞ்சுச்சோ புரியலையோ எழுதி வச்சுக்கோ. யுத்தம் ஓய்கிறது. கர்த்தர் உனக்கு உள்ளே பிரவேசித்து உனக்கு அமைதலை அவர் தருகிற நேரத்திற்கு நீ வந்துவிட்ட. ஆண்டவரே, 31 ராஜா திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அது கொஞ்ச நாள் இல்ல யுத்தம், இது நெடு நாள் யுத்தம். இது எப்ப இந்த காரியம் வாய்க்கும்? மாத்தி 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 வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா யுத்தத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. யுத்தம் செய்கிற நாட்களில் யுத்தம் செய். ஒரு நேரம் வருகிறது, தேசம் என்ன ஆச்சா? சத்தமா சொல்லுங்க, தேசம் அமைதலா இருந்தது, யுத்தம் ஓய்ந்தது.